வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம இட்லி மிளகாய் பொடி 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை வச்சுட்டு ஹீட் ஆன உடனே இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 200 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் தான் இருக்கணும். ஸ்டவ்வு செவந்து வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நல்லா வறுத்துக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி 100 கிராம் கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு அது, அப்புறம் 50 கிராம் பொரிக்கடலை, அதாவது உடைச்ச கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் 50 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு. அவ்வளோதான். இப்போ எள்ளை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். எள்ளு நல்லா பொரியணும். நல்லா வெடிக்குது பாருங்கள். இதை இப்போ ஆற வச்சிடலாம். இதே பேனில் கடலைப்பருப்பையும் பொரிகடலையும் சேர்ந்து செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு, செவந்துருச்சு. இப்போ மாற்றிடலாம். ஒரு பவுல் நிறையா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் கூட இன்னும் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா வறுத்துடணும். நான் ஃபஸ்ட்டே கழுவி காய வச்சுருந்தேன். ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதையும் சேர்த்துடலாம். இப்போது இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான வத்தல் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 14 வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 12 போதும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நல்லா வறுத்துட்டு அதில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் வறுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 15லேருந்து 20, உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா 20 கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 எடுத்திருக்கேன். நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். நீங்கள் தோலை உரிச்சிட்டும் எடுத்துக்கலாம். இப்படியே போட்டால் கூட தோல் தனியாக வந்துடும். நல்லா வறுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம இதை ஆற வச்சுட்டு, நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பொடியில் ஹாஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த பூண்டையும் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தி. எள்ளு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொரிக்கடலை எல்லாமே. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், டேஸ்டியும் கூட. சுவையான பூண்டு பொடியும் ரெடி. அவ்வளோதான். நார்மலாக கருவேப்பிலை, எள்ளு போட்ட ஒரு பொடி, அது கூடவே பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.